நான் திருப்பி ஒரு விடயத்தை உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக இந்த பதிவிலே சொல்ல விரும்புகிறேன். இந்த திருப்பி நான் சொல்லுகின்ற இந்த விடயத்தை சில பதிவுகளில் நீங்கள் கேட்டிருக்கலாம், இன்னும் ஒருவர் சொன்னதை அறிந்திருக்கலாம், அல்லது ஏற்கனவே இந்த விடயம் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ப்ரீகாஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் என்ற ஒரு பழமொழி ஆங்கிலத்தில் சொல்வார். ப்ரீகாஷன், முன்னெச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. என்ன, வருமுதல் காப்பது. இன்று நீங்கள் எந்த நிலையிலிருந்து இந்த பதிவு கேட்டாலும், எந்த நிலை என்று சொல்லுகிற பொழுது, நீங்கள் ஒரு தாயாக, தந்தையாக, சகோதரராக, அண்ணனாக, அண்ணியாக, மாமனாக, மருமகளாக, மாமியாக, அம்மம்மாவாக, யாராக இருந்து சுயநினைவோடு இது கேட்டாலும், உங்களுக்கு ஒரு ஒவ்வாமை, உடலியலிலே ஒரு பிரச்சனை ஏதாவது வந்து 3 மணித்தியாலங்களுக்கு மேலே உங்கள் உடம்பிலே அந்த பிரச்சனை ஒன்று இருந்து கண்டால் உடனடியாக நீங்கள் குறிக்கப்பட்ட வைத்தியரை நாட வேண்டும். அதை விட்டு அது அப்படித்தான் காலங்களுக்கு ஏற்ற வண்ணம் வரும், கிளைமேட் சேஞ்சஸுக்கு அப்படி வரும், அப்படி இல்லை, உங்களுக்குள்ள மனதுக்கு தேவையில்லாத காரணங்களை சொல்லி உங்கள் மனதை நீங்கள் தேற்றி கொண்டிருப்பதனால் விபரீதமான விளைவுகளை காண வேண்டி வரும். ஏனென்றால் நாங்கள் உண்ணுகின்ற உணவு முந்திய மாதிரி உணவல்ல, எல்லாம் கெமிக்கல் கலந்திருக்கின்றது. ஒரு நாள் சோறு முதல் சமைத்து வைத்தால் 5 நாட்களுக்கு பிறகும் சாப்பிடலாம். ஒரு பானையில் வைத்தால் தயிரை ஊற்றி குழைச்சி பழைய கரையோடு இப்போ சாப்பிட இயலாது. அடுத்த நாளே ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு சோறு மணக்குது. காரணம் என்னென்றால் கெமிக்கல். ஆகையினால் பிள்ளை தொடர்ந்து சக்தி எடுக்கலாம், அம்மா தொடர்ந்து சக்தி எடுக்கலாம், நெஞ்சுக்குள்ள நோகலாம், வாய்வு, அந்த இதெல்லாம் இப்போதைக்கு சொல்லாதீங்க. உடனடியாக வைத்தியரை நாடுங்கள், அதற்குரிய சிகிச்சையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அதற்கு பிற்பாடு எதுவும் நடந்தால் இறைவனின் செயல், மனதிலே ஒரு சந்தோஷமாவது வரும், வைத்தியசாலைக்காவது நான் கொண்டு போனேனே பிள்ளையேண்டு. இதுக்கு மேலே நான் கதைக்க விரும்பவில்லை. அங்கால நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கோ, எப்படியான சந்தர்ப்பங்களில் நீங்கள் பிழைய விட்டிருக்கிறீர்கள் என்று யோசித்துக் கொள்ளுங்கள். எல்லாருடைய உடல்நிலையும் ஒரே மாதிரியான உடல்நிலை இல்லை என்பதை மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த பதிவு நிச்சயமாகவே உங்களுக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் உதவும். திருப்பி கேளுங்க, எங்கேயோ ஒரு கட்டத்தில் உதவும், நிச்சயமாக உதவும் என்று நம்புகிறேன். என்னோடு வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இன்னும் ஒருவர் பயனடைகிறதுக்கு உதவி செய்யுங்க. மீண்டும் உங்கள் குமரேசன். ப்ரீகாஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். God bless you.